1700ல இந்தியாவில் எல்லா மன்னர்களும் பார்த்து பயந்து நடுங்கிய பிரிட்டிஷ்காரங்களை தட்டி தூக்கியது ஒரு தமிழ் சிங்கப்பெண். யார் தெரியுமா? சிவகங்கை ராணி வேலுநாச்சியார். அவங்க கணவர் முத்துவடுகத்தேவர் ஆற்காடு நவாப்பும் பிரிட்டிஷ் அரசாங்கமும் சேர்ந்து சிவகங்கையை கைப்பற்ற நடந்த காளையர் போரில் போரிட்டு வீரமரணம் அடைஞ்சாரு. சிவகங்கை கோட்டையை பிரிட்டிஷ் கைப்பற்றிடுறாங்க. வேலுநாச்சியார் தன்னுடைய கை குழந்தையோட திண்டுக்கலுக்கு தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஆனா புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான் அப்பா அவங்களுக்கு தெரியாது. வெள்ளக்காரங்க எப்படி சதி செஞ்சு எல்லா ஊரையும் பிடிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட நாச்சியாரம்மா தன்னை போலவே நாட்டை நேசிக்கக்கூடிய விருப்பாட்சி மன்னர் கோபால் நாயக்கர்கிட்டையும் மைசூரை ஆண்ட ஐதரலிகிட்டையும் உதவி கேட்கறாங்க. அவங்க 2 பேரோட உதவியோட 1780ல சிவகங்கை கோட்டையை தாக்குறதுக்கு தயாரானாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை தீர்க்கணும். பிரிட்டிஷ்காரங்களாலேயே முத்துவடுகநாதரை திறந்த வெளி போர்ல தான் கொல்ல முடிஞ்சது. சிவகங்கை கோட்டையை உடைச்சு உள்ள போறது அவ்வளவு ஈஸி இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட நிறைய வெடிமருந்துகளும் இருந்துச்சு. இப்ப வேலுநாச்சியாரால மட்டும் எப்படி கோட்டைக்குள்ள போக முடியும்? திகைத்து போய் நின்ன வேலுநாச்சியாருக்கு தீயா ஒரு யோசனை தருவாங்க அவங்க படை தளபதி குயிலி.